Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு ஸ்டஃப்டு பராத்தா. இந்த பராத்தா குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்குமே கொடுத்து விடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா Just Chilies யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு கோதுமை மாவு 3 கப், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு மாவை மூடி வச்சிடலாம். அடுத்ததாக சோயா சங்க்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் 2 கப் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். சோயா இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. கிரைண்ட் பண்ண சோயாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை லைட்டாக வறுத்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 1 இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது கலருக்காக சேர்த்துருக்கிறேன், வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த சோயா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது கூட லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு பெரிய சைஸ் உருண்டையை எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ள மசாலா வச்சு தேய்க்கும் போது ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா தேவையான அளவு ஸ்டஃபிங்கை ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே வச்சுட்டு மாவை நல்லா சீல் பண்ணிடணும். ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மாவை நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற எக்ஸஸ் மாவெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா சீல் பண்ணிவிட்டு கோதுமை மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு எப்போவும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். பராத்தாக்கு தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சோன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ பராத்தா தேய்ச்சாச்சு. அடுத்து இது வேக வைக்கிறதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு பராத்தாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பராத்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் தயிர் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதையும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தயிர் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். தயிர் கூட கொஞ்சமாக சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரகத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு.
நல்ல ஹெல்தியான டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பராத்தா ரெடி. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்தியான நல்ல ஒரு டிஃபன் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.